அப்போ முன்னறிவிப்புகள் இந்த மார்க்கத்தில் நாம உறுதியா பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். ஏன்னா நமக்கு ஒரு வலிமையான தலைமை இல்லை, நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தலைவர் இல்லை, வஹி இறங்கிறத நாம பார்க்கறது இல்லை, அற்புதங்கள் ஒன்று ரெண்டாவது அவங்க சஹாபாக்கள் பார்த்தாங்க, அதை நாம பார்க்கறது இல்லை. இப்போ சஹாபாக்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியங்கள்ல நமக்கு இல்லைங்கிறதுனால நமக்கு இயல்பா மார்க்கத்தில் ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர்வுகளை நீக்கும் விதமாக ஒவ்வொரு அத்தாட்சியா அல்லாஹ் காலத்தில் நடத்திக்கிட்டே வருவோம். அப்போ அந்த அத்தாட்சிகள் நடக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு இருந்தா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு தெம்பு கிடைக்குமோ, வஹி இறங்குறத நாமளே கண்கூடா பார்த்தா நமக்கு எப்படி ஒரு தெம்பு கிடைக்குமோ, அந்த தெம்போட நாம இந்த மார்க்கத்தில் பற்றி பிடிச்சு நாம நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதியை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த அத்தாட்சிகளை அல்லாஹ் பல காலகட்டங்கள்லையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. அப்போ யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த முன்னறிவிப்பு நிறைவேறினதும் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு அத்தாட்சிகள் அது அடங்கும். பெரிய அடையாளங்கள்லையும் ஒரு அடையாளம், அதாவது 10 பெரிய அடையாளங்கள்ல, மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள்ல யாஜூஜ் மாஜூஜுடைய வருகையும் ஒன்று அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும்.